வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரேன் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் மப்பேடு எனும் ஊரில் உள்ள அருள்மிகு புஷ்பகுஜாம்பாள் சமேத சிங்கீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வீணை வாசிக்கும் ஆஞ்சநேயர் சிவன் சன்னதியின் முன் இருக்கிறார். இசைத்துறையில் பிரகாசிக்க விரும்புவோர் இவரை வணங்கினால் சிறப்பாக படிப்பார்கள். மூலம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் இது. மூலம் நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணம் என்னவென்றால், சோம்பல் என்பதே இல்லாமல் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவர். கல்வி கேள்விகளில் ஆர்வம் நிறைந்திருக்கும். பார்ப்பதற்கு லட்சணம் பொருந்தியவர்களாக இருக்கும் இவர்கள் உணவு விஷயத்தில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பர். பழங்களை விருப்பத்தோடு புசிப்பர். உடல் வலிமையோடு திகழ்வர். இந்த கோவில் பிரகாரத்தில் ஆஸ்தான விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள், வீரபாலீஸ்வரர், வீணை வாசிக்கும் ஆஞ்சநேயர், காலபைரவர், சூரிய பகவான், சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. இந்த கோவில் 5 ஏக்கரில் அமைந்துள்ளது. ராஜகோபுரம் தெற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. மூலவர் மற்றும் அம்பாள் கோபுரம் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. மூலம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர். இசைத்துறையில் பிரகாசிக்க விரும்புபவர்கள் இசை பயிற்சிகள் மேற்கொண்டு இறைவனை வழிபட்டால் பெரும்புகழ் கிடைக்கும். துர்க்கையம்மன் திருவடிகளில் மகிஷன் உருவம் உள்ளதால் செவ்வாய் மற்றும் வெள்ளி தோறும் ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் திருமணம் மற்றும் குழந்தை பேறு கிடைக்கும். ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். கலைமகளாகிய சரஸ்வதிக்குரிய நட்சத்திரமும் மூலமே. இவள் ஒரு மூல நட்சத்திரத்தின் அன்று ஆஞ்சநேயரின் நாவில் வெண்தாமரை தண்டினால் சிங்கநாத பீஜாட்சர சக்திகளை பொறித்தாள். இதனால் இவரது பேச்சு தெளிவானதாகவும் உயிர்களை காப்பாற்றும் விதத்திலும் சமயோஜிதமாகவும் இருந்தது. சொல்லின் செல்வர் என்ற பட்டமும் கிடைத்தது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நட்சத்திரத்தன்று இத்தலத்தில் பிரார்த்தனை செய்தால் கல்வியிலும் பேச்சிலும் சிறந்து விளங்குவார்கள். கோவிலின் வடகிழக்கு மூலையில் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஸ்ரீ வீரபாலீஸ்வரர் சன்னதி உள்ளது. கொடிமரத்தின் அருகில் உள்ள நந்தியையும் மூலவரையும் பிரதோஷ காலத்தில் ஒரே நேரத்தில் அதன் எதிரில் கீழே உள்ள நவவியாகரண கல்லின் மீது ஏறி நின்று தரிசனம் செய்தால் எலும்பு சம்பந்தமான நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள துர்க்கை அம்மன் மிகவும் விசேஷமானவள். 42 வாரம் இவளுக்கு தீபமேற்றி வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம். வீரபாண்டியன் தலை கொண்டவன் என்ற பெயர் கொண்ட சோழ மன்னனான 2ஆம் ஆதித்ய கரிகாலனால் கிபி 976 கோவில் கட்டப்பட்டது. இவன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சகோதரர். பின்னர் இதே கிராமத்தில் பிறந்த அரியநாத முதலியார் கிருஷ்ணதேவராயர் மதுரையை ஆண்ட காலத்தில் தளவாயாக இருந்ததால் அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி கிபி 1501 கோவில் ராஜகோபுரம், மதில் சுவர் மற்றும் 16 கால் மண்டபத்தை கட்டி வைத்தார். கடந்த 2008ஆம் ஆண்டு குகஸ்ரீ சுந்தரேச சுவாமிகள் முன்னிலையில் சத்சங்கம் பெயரில் 4 நற்பணி மன்றம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இத்திருக்கோவிலில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட வீரபாலீஸ்வரர் மற்றும் வையாளி விநாயகர் சன்னதிகள் அமைந்துள்ளது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். சிவபெருமான் பஞ்ச சபைகளில் ஒன்றான திருவாலங்காட்டில் ஆனந்த தாண்டவம் ஆடிய போது சிங்கி என்ற நந்திதேவர் மிருதங்கம் வாசித்தார். அவ்வாறு இசைக்கும் போது தொழில் பக்தியில் ஆழ்ந்து கண்ணை மூடி விட்டார். இதனால் சிவனின் நடனத்தை காண முடியாமல் போய்விட்டது. இசை ரசனையில் சிவநடனத்தை காண முடியாமல் போனதால் அந்த ஆனந்த நர்த்தனத்தை காண வேண்டும் என்று சிவனிடம் விண்ணப்பித்தார். அவரது தொழில் பக்தியை பாராட்டிய சிவன் பூலோகத்தில் உள்ள மெய்ப்பேடு என்னும் தலத்திற்கு வருமாறு சொன்னார். நந்தி தேவரும் இங்கு சென்று அங்கிருந்த லிங்கத்திற்கு பூஜை செய்தார். அப்போது சிவபெருமான் அவர் முன் தோன்றி மீண்டும் நடனம் புரிந்தார். சிங்கி மற்றும் நந்தி வணங்கிய தலம் என்பதால் இறைவனுக்கு சிங்கீஸ்வரர் என பெயர் ஏற்பட்டது. அம்பாள் நறுமணம் மிக்க மலருக்கு உரியவளாக இருப்பதால் புஷ்பகுஜாம்பாள் என்றும் பூமுலை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு தனது மெய்யான ரூபத்தை பெற இங்கு சிவனை வழிபட்டார். இதனால் இந்த ஊர் ஆரம்ப காலத்தில் திருமால் பேடு, அதாவது பேடு என்றால் பெண் என்று பொருள், பின்னர் மெய்ப்பேடு என்றும் தற்போது மப்பேடு எனவும் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் மூலவர் சிங்கீஸ்வரர், உற்சவர் பஞ்சமூர்த்திகள், நடராஜர், சிவகாமி அம்பாள், பிரதோஷ நாயர், சந்திரசேகர், தாயார் புஷ்பகுஜாம்பாள், தலவிருச்சம் இலந்தை மரம்,
தீர்த்தம் ஸ்வேத பத்ம புஷ்கரணி கமல தீர்த்தம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் சென்னை கோயம்பேட்டிலிருந்து தக்கோலம் செல்லும் வழியில் 45 கிலோமீட்டர் தூரத்தில் மப்பேடு உள்ளது. பூந்தமல்லியில் இருந்து பேரம்பாக்கம் செல்லும் வழியில் மப்பேடு உள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் கடம்பத்தூர், அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.